அழகு 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 இப்படி இருக்கணுங்க. நேத்து பார்த்தா அது ஒரு ஃபிகர், இன்னைக்கு பார்த்தா இது ஒரு ஃபிகர். எந்த கலைஞனும் இவளை சிலை வடிப்பான், புலவனும் இவளை பாட்டு வைப்பான். எந்த கலைஞனும் இவளை சிலை வடிப்பான், புலவனும் இவளை பாட்டு. அந்த இயற்கையில் இவள் மேல் காதல் கொள்ளும், அவள் நிறைவாரே என்றாள். பார்த்ததில்லை இவள் முறுக்கியை தான் அழகி என்றே அழகி. கேட்டதில்லை இவள் வார்த்தை கவிதை என்று. நாக்கு பெருசா இருக்கு. நல்லா இருக்கா மனோகர்? நான் பார்த்ததில்லை, பார்த்ததே இல்லையா? இவள் ஒருத்திக்குத்தான் என்ன நல்ல அகலம், அது ஊருக்கே தெரியும். மொரட்டு பீசு என்பேன், எல்லாத்துக்கும் தெரியும். கல்லால் செய்யப்பட்ட கற்சிலையா, பொன்னால் செய்யப்பட்ட பொற்சிலையா, வண்ண நிலவே வா, வஞ்சி கொடியே வா, வசந்த மண்டபமே வா, ஓடாத ரயிலே வா. ஏண்டா மகனே மனோகரா, என்ன வாலின்றா போய் ரயில் தண்டவாளத்துல தலை வைக்கிற? ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா. இந்த தண்டவாளம் எப்படிப்பட்ட தண்டவாளம் தெரியுமா? உண்மையிலே உன்னை கட்டிக்க போறவன் கொடுத்து வைக்கிறானா அந்த ஆளு நானாதான் இருப்பேன். போராடிட்ட முண்டா முகரைய பாரு, முகரைய நல்ல ஆறி அடிப்பட தவக்கல மாதிரி இருந்துகிட்டு என்னைய வந்துகிட்டு கட்டி பிடிக்கிற. என் மேல பிரியம் அவளுக்கு, அதனால ஜாலியா திட்டுறா. ராஜனே இன்னைக்கு நான் கொஞ்சம் இதா பண்ணலான்னு வந்திருக்கேன். நீ எது வேணாலும் பண்ணு, அடக்க ஒடுக்கமா பண்ணலான்னு வந்திருக்கேன். இன்ன வரைக்கும் கேட்டு பாருங்க, ஒரு வார்த்தை நானே அசோசியமா அன்டீசென்ட்டா பிஹேவ் பண்ணான்னு கேளுங்க. அடக்கம் ஒடுக்கம் அமருள் உயிக்கும், அடங்காம அன்றாட பீத்து விடும். என்னப்பா பேசுது? அடக்க ஒடுக்கமா பேசு. என்கிட்ட வந்து கட்டி பிடிக்கிறது, முத்தம் கொடுக்கிறது எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. பிடிக்காதுதான் தெரியுது. அவன எங்க அந்த பையன் காணாம படுத்துட்டாங்கடா. என் பயலுகளை பூரா சாட்சி வச்சுட்டியே. அவன் சாட்சிக்கிட்டு படுபாவி மகளே, அங்க பாரு என் சிங்கம் குட்டியை பூரா சாஞ்சி கிடக்குது. நான் என்ன பண்ணேன்? ஏன் மஞ்சள் டவுசர் நல்லா போறா புடுக்கு தெரியுதா? நீங்க என்ன சொன்னீங்க? ஐயோ, இவளுக்கு வாயில வரதெல்லாம் பேச்சா இருக்கு. ஐயோ, நான் அசுஷியம் பேச மாட்டேன். தை மாசம் முருகப்பெருமான நினைச்சு நான் வேண்டிக்கிட்டு வந்தா. கந்தனுக்கு முருகன் நக்கு அரோ. ஏற்கனவே நக்கி நக்கி தான் பாதி இல்ல அவருக்கு. இன்னும் கந்தன நக்கு முருகன நக்குன்னு. வேற எப்படி? கந்தனுக்கு முருகனுக்கு ஏழனுக்கு பெண்களுக்கு மரியாதை கொடுக்கிற ஆண்கள். எப்படிங்க? பெண்களுக்கு மரியாதை கொடுக்கிற ஆண்கள். அது மாதிரி ஆம்பளைங்களுக்கு நாங்களும் மரியாதை கொடுப்போம். இப்ப நான் யாருன்னு தெரியாம நீ பேசிக்கிட்டு இருக்க இந்த இடத்துல, நான் யாருன்னு ஒருவேளை தெரிஞ்சு பேசுன்னு வச்சுக்க, நீ என்கிட்ட இப்படி பேசவே மாட்டேன். யார் நீங்க? நான் மிகப்பெரிய ஒரு மந்திரவாதி. ஐயோ ஐயோ ஐயோ, ஐயோ சுரேஷ், மந்திரவாதிட்டு வந்து தப்பிச்சு இப்பதான் நல்லா இருக்கு. பயப்படாத பயப்படாத, நான் அந்த மந்திரவாதி கிடையாது. சின்னதை பெருசாக்குறது, பெருசா சின்னதா. எனக்கு பெருசா இருக்கிறத சின்னதாக்குங்க போதும். அது ஒண்ணு இல்ல, தார் ரோட்ல போட்டு தேய்ச்சாவே சின்னதா. அதெல்லாம் ஆக மாட்டேன், எத்தனை தடவை தேய்ச்சிட்டேன். அப்படியும் தேய்ச்சிமா. நீங்க நான் என்ன சொல்றேன்னா, அந்த மந்திரவாதி இல்லம்மா, ஆம்பளைய பொம்பளையா மாத்துவேன், பொம்பளையா ஆம்பளையா மாத்துவேன். ஐயோ, அது எப்படி? பெங்களூர்ல இருந்து எடுத்துட்டு வந்திருக்கேன். ஆம்பளை பொம்பளையா, பொம்பளை ஆம்பளையா? ஆம்பளை. நான் உங்களை நம்ப மாட்டேன். நீங்க பொய் சொல்றீங்க. பொய் சொல்றேன்னு மட்டும் என்கிட்ட சொல்லாத. மணப்பாறை மனோகரன் வாயில இன்னவரை பொய்யே வந்து கிடையாது. அப்ப நான் ஒண்ணு சொல்றேன், சொல்லு. இந்த ஊர்ல இந்த மேடையில ஏதாவது ஒரு பையனை கூப்பிட்டு பொம்பளை பிள்ளை ஆக்குங்க பாப்போம். இந்த பாரு, இந்த சவால்லாம் என்கிட்ட விடாத. ஏற்கனவே எனக்கு நேரம் ஆயிடுச்சுன்னு இருக்கேன். என்கிட்ட போட்டினா போட்டி, சவால்னா சவால். நம்புமா? அப்ப நீ புரோக்கர். புரோக்கரா? ஆமா, டுபாக்கூர். ஐயோ, ஃப்ராட். உனக்கு என்ன? இப்ப நான் பொம்பளை பிள்ளைய மாத்தி காட்டுறேன். ஆமா, அவ்வளவுதானே. மாத்து. இந்த மேடையில மாத்திட்டா மாத்தி என்ன சொன்னாலும் நான் கட்டுப்படுறேன். அவ்வளவுதானே. கண்டிப்பா. ஒரே ஒரு பேசிதான். சரி, ஒருவேளை நான் மாத்திட்டேன்னா நீ எனக்கு பொண்டாட்டி. சரி, மாத்தலனா நான் உனக்கு புருஷன். ஆக எப்படியோ சோழி முடியணும் உனக்கு. ரெண்டு ஒண்ணுதானே. சூப்பர் ஆத்தா, கை தட்டி இருக்கேங்க ஆத்தா. அப்ப மாத்துறேன். சரி, மாத்துங்க. உனக்காக பயலுக. டேய் தம்பி, ஒரு பையன் வாடா, எந்திரச்சு. வீரமான ஆம்பளை, மீச முளைக்காத ஆம்பளை, குஞ்ச ஆம்பளை வாங்கடா. வாடா. வாடா தம்பி. டேய் வாடா, இன்னைக்கு இந்த மேடையில இந்த பப்பல தோக்கடிக்கிறோம். புளி சட்டை நீ வாடா, சும்மா வா, பயப்படாம எந்திரச்சு வா.
பயப்பட வா வா அப்படியா வா. பொம்பளை அட டேய் நீ பொம்பளை புள்ளப்பா. ஆம்பளை பிள்ளை வாப்பா, பொம்பளை பிள்ளை வேண்டாம். இல்ல பச்சை பண்ணினே டேய் நீ வாடா. பச்சை துணி நம்ம நீ வா. அட ஒண்ணும் பண்ண மாட்டேன் சும்மா பயப்படாம வா. அட நீ உட்காரு ஆத்தா. பொம்பளை புள்ளதாயா இங்க வீரமா இருக்கு. ஆம்பளை பையன் என்னடா அப்படி கோலையா இருக்கீங்க? எல்லா இடத்துலயும் பொம்பளை புள்ளதாயா எந்திரிக்குது. வேணா குதிச்சிராத சட்னி ஆயிடுவாங்க. அதனாலதான் நான் அடக்க ஒடுக்கமா இருக்கேன். நான் வராம பாரியா சிங்கம். சிங்கம் வாடா. வாடா என் தங்கமே சில்லமே வாடா. பாலுகள் கொடுத்து விடாத பயந்துருவான். நீ தயாரா இருக்கன்னு மட்டும் தெரியுது. வாடா என் தங்கம் வாடா. என் செல்ல குட்டி, என் வயிற குட்டி, என் தங்கமே. உன் பேர் என்னடா செல்லமே? சொல்றா தைரியமா சொல்றா. பயப்படாத. குழுவுக்கு தைரியமா நிக்கணும். இந்த கலகலன்னு பேசுவோம். பேர் என்ன? என்ன ஜேனுபிரியாவா? என்னது தேனுபிரியாவா? இல்ல அந்த மைக் விடு. அதுல கொஞ்சம் நல்லா வரும். இதுல பேசுறீங்களா? புள்ளைய காலையில படிக்கிறவனுக்கு எடுத்து விட்டு நீங்க வாடா தம்பி. உன் பேர் என்னடா சொல்றா தம்பி? வேணுப்பிரியன். தம்பி வேணுப்பிரியன் தைரியமா வந்திருக்க. முதல்ல அவனுக்கு ஒரு கை தட்டுங்க எல்லாரும் தருவா. பாத்தியா? வேணுப்பிரியன். படிக்கிறியா? எத்தனாவது படிக்கிற? சத்தமா சொல்லு. 8வது படிக்கிற. எத்தனை வருஷமா 8வது படிக்கிற? 8 வருஷமா புள்ள 8வது தான் படிக்கிறான். இதுக்கெல்லாம் எல்லாரும் சேர்ந்து கை தட்டலாம். பெரிய விஷயம். அருமை. தம்பி வேணுப்பிரியன் 8வது படிக்கிறாப்புல. இப்ப ஒரே ஒரு விஷயத்தை தம்பிட்ட கேட்கிறேன். திருக்குறளை எழுதியது யார்? சத்தமா சொல்லு. திருவள்ளுவர் எழுதும் பொழுது நீ பாத்தியா? அப்புறம் எப்படி நீ சொல்ற திருவள்ளுவர்? சரி விடு, அவனை போட்டு குழப்ப வேணாம். நீ என்னைக்கு விஜய் அவர்கள் இந்த மணப்பாறை மனோகரனை சந்தேகப்பட்டாங்களோ அந்த சந்தேகத்தை இரும வேலை பார்க்குறமா இரும. தம்பி இப்படி கை வைடா. இப்படி கை வச்சுக்கு. அண்ணன் சொல்றத சரியா சொல்லணும். சரியா? நீ உனக்கு பின்னாடி நின்னுக்க. அப்படி ஒட்டி நிக்காதமா, அவனுக்கு மூடு மாறிடும். ப்ளீஸ் நவுந்து நின்னு. பஞ்சு முட்டை இடிக்குது. தம்பி வேணுப்பிரியன் நீ என்னடா அவன் நின்னாலும் பின்னாடியே போய் இடிக்கிற? முன்னாடி வாடா. மைக்கிட்ட வாடா. கண்ணை முடிக்கு. பல்லு தெரியக்கூடாது, வாயை திறக்க கூடாது. அண்ணன் சொல்றது சொல்லணும். என்னப்பு அவனை பார்த்தா எப்படி தெரியுது? வாயை திறக்க கூடாது. எப்படி பதில் சொல்றது? இல்ல சத்தம் போடாம சொல்லணும். சொல்றா தம்பி. ஆத்தா இங்க ஆத்தா அப்படின்னா பனிக்கு கூப்பிடுற மாதிரி இருக்கு. சத்தமா வேணுப்பிரியன் அவர் ஆத்தா சொன்னாரா? நீங்க ஆத்தா சொல்லக்கூடாது. ஆத்தா அப்படி சொல்லணும். இல்லன்னா நான் உனக்கு பால் கொடுத்துருவேன். நீ முதல்ல என்ன சொன்ன? ஆத்தா சொல்லக்கூடாது. ஐயோ சொல்றா தம்பி வேணுப்பிரியா. ஆத்தா ஒரு வார்த்தைக்கு எவ்வளவு பெரிய மதிப்பா பாரியா. தாயே சத்தமா கைய வெளியில எடுக்க கூடாதுடா. கைய எப்படி வரா? கண்ணை மூடுறா. கண்ணை திறக்காத. தாயே அண்ணன் சொல்ற பூரா சொல்றா. தாயே மீனாட்சி காமாட்சி காளி நீலி சூளி சொல்றா. நீ தானப்பா சொன்ன. அந்த சொல்றாவா? என்ன சொல்ல சொன்னியாடா? அண்ணன் எங்க பார்த்தா அண்ணன் சொல்றது சொல்றா. தாயே கருமாரி அண்ணன் என்ன பொம்பளை பிள்ளையா மாத்த போறாரு. வாய மூடாத. ஓ வாய மூடாதரா. ஐயோ அதையும் திருப்பிட்டு சொல்றான் இந்த பையன். நீ வெக்கப்படாதடா. தாயே ஜக்கம்மா அண்ணன் என்ன பொம்பளை பிள்ளையா மாத்த போறாரு. அப்படி மாத்திட்டாருன்னா மாத்திட்டானாவா? மரியாதை ரொம்ப குறையுது. மாத்திட்டாருன்னா ஓ உண்டியல்ல 5000 ரூபாய் போடுறேன். அண்ணன் போடுவாரு. 5000 ரூபாய் போடுறேன். வச்சிருக்கியா? ஐயோ ஒண்ணே கேட்கல. ஐயா உன் பக்கத்துல நான் நிக்கிறேன். வச்சிருக்கியான்னு கேக்குறானே. நல்லா இருக்கும்ல வச்சிருந்தா. அவனுக்கு வெக்கம் வருது. தம்பி இங்க வா. அந்த பொம்பளை புள்ள எனக்கு எடுத்தாலும் கிடைக்கும். சரி இந்த மேட் செக்கமா இறங்க விட மாட்டா போல இருக்கேன். இங்க பா. இந்த மேடையில உனக்கு பெரிய ஒரு வரவேற்பு கிடைக்க போகுது. சரியா? ஜக்கம்மா வேண்டி இறக்குறோம். பொம்பளை புள்ளையா மாத்துறேன். சரியா? தாயே ஜக்கம்மா சொல்லு. வந்துட்டா
விட்டுருங்க. அவன் வாங்கினாக்கலாம் விட்டு அவனை போட்டு கடுப்பிடிக்க. இருப்பா சாமி கொஞ்சம் இருங்க. டேய் இங்க வாரு. தம்பி டேய் அவர் சொல்ற மாதிரி வந்திருக்க யார் தெரியுமாடா? யார் சாமின்னு கேளு. வந்திருக்க யார் சாமி? ஒப்பத்தா புருஷன் வந்திருக்கேன்டா. அப்பத்தாவே செத்து 50 வருஷம் ஆச்சு. எதுக்கு வந்திருக்கேன்? எதுக்கு வந்திருக்க? இந்த பையல பொம்பளை பிள்ளைய மாத்த வந்தேன். ஆனா இவன் பெரிய குத்தம் பண்ணிருக்கான்டா. அவன் என்ன குத்தம் பண்ணா? என்னப்பா குத்தம் பண்ணா? என்ன குத்தம் பண்ணிருக்கேன்னு அவனை கேட்க சொல்லு. என்னடா குத்தம் பண்ணா? நீனே கேளு. நான் எதுவுமே பண்ணல. அப்படி கேட்க கூடாதுடா. என்ன குத்தம் பண்ண சாமின்னு கேளுடா. நான் என்ன குத்தம் பண்ணேன் சாமி? அப்படி நல்ல சாமிட்ட மரியாதை கேட்கணும். 3 குத்தம் பண்ணிருக்கடா. 3 குத்தம் பண்ணிருக்க. என்னடா குத்தம்? அப்படி சொல்லு. இப்ப சொல்றேன் பாரு. முத குத்தம், நீ சாப்பிடும் போது உன் வாய் பொளக்குதா? ஆமா. பொளக்குதா இல்லையா? ஆமா. ஆமா இல்ல பொளக்குதுன்னு சொல்லு. பொளக்குது. அது மிகப்பெரிய குத்தம்டா. 2வது குத்தம், நீ தூங்கும் போது உன் கண்ணு 2 மூடுதா? மூடுது. 2வது குத்தம் ஆயிருச்சுடா. 3வது குத்தம் தான்டா முரட்டு குத்தம். உண்மையை சொல்லு. நீ ஒண்ணு கடிக்கும் போது நுரையா வருதாடா? வருதா இல்லையா? வருது. சத்தமா சொல்லு. வருது. நுரையா வருதா? வருது. இதான்டா 3வது குத்தம். எப்பா தொர்றாச்சப்பா, உன் நாடகத்துல மிகப்பெரிய குத்தத்தை வச்சுட்டான்ப்பா. அப்ப என்னப்பா செய்யணும்? இந்த குத்தம் போகணும்னா ஆமாப்பா. என்ன தெரியுமா பண்ற? என்ன செய்யணும்? காலையில டீசலுக்கு ஒரு 1500 ஆகும். காருக்கு போதுமா? போதுப்பா. சாமி போகணுமா இல்லையா? தம்பி இங்க வா. ஒண்ணு செய். இந்த சீன்கார்ட்ட சூடம் இருக்கு. சூடம் அதை வாங்கி சாமி வாயில கொடுத்து. அப்பா இப்ப வேணாப்பா. வாடா வாடா. சாமி இன்னும் விஷயம் இருக்குப்பா. சாமிக்கு காவு வேணும். காவு இருந்தாதான் இந்த புள்ள செஞ்ச குத்தம் எல்லாம் போகும்டா. என்ன காவு வேணும்? அவனை ஒரு பொறுமையா கேட்க சொல்றான். பயமுறுத்துறான்டா. என்ன காவு வேணும்? என்ன காவு வேணும் சாமின்னு கேள்றா. என்ன காவு வேணும் சாமி? இன்னும் சாமி இழுக்கணும்டா. என்ன காவு வேணும் சாமி? என்ன காவு வேணும் சாமி? அரைஞ்சு பல்ல நீ ஃபர்ஸ்ட் நைட் கேட்குற மாதிரி கேட்குறேன். சாமி காவு கேட்க சொன்னா வேற ஒண்ணும் இல்லடா. சாமிக்கு அமைதியா இருங்க. சாமிக்கு குஞ்சு வேணும்டா. ஆனா வைக்காதியா. குஞ்சு இருக்கா இல்லையா? சொல்லு. இருக்கு. சத்தமா சொல்லு. இருக்கு. எத்தனை? வெக்கப்படாத. 1. குஞ்சு கருப்பா சிவப்பா? சொல்றா. சிவப்பு. குஞ்சு இவங்களுக்கு சிவப்பா இருக்கும் போல இருக்கு. குஞ்சு சின்னதா பெருசாடா? சொல்றா. சின்னது. சின்ன குஞ்சா? பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். குஞ்சு எப்படி இருந்தா என்ன? சரியா பயப்படாம சொல்லு. குஞ்சு எங்க வச்சிருக்க? எங்க வச்சிருக்க? உள்ள இருக்கா? கூடையில கவுத்து போட்டிருப்பான் போல இருக்கு. உன் குஞ்சை இப்ப நான் கடிக்க போறேன்டா. கிட்டக்கவா. செக்கம்மா தாயே. அப்பா உடுக்க எடுப்பா கையில. ஆடுதுன்னு சொல்லு. ஆடலைன்னு சொல்லு. நீ ஆடலைன்னு சொல்லும் போதுதான் பொம்பளை பிள்ளையா மாறி இருக்குன்னு அர்த்தம். சரியா? சொல்லு. காலில் எலி மூடி சொல்லு. ஆடுதா? சத்தமா சொல்லு. ஆடுதா? அவனுக்கு பணி நேரம் சுகமா இருக்கு. காலில் எலி மூடி சொல்லு காட்டும்டா. இப்ப ஆடுதாடா? இல்ல. சத்தமா சொல்லு. இல்ல. ஆடலைன்னு சொல்லு. ஆடல. ஆத்தா வந்து இறங்கனா அவ சொன்னதை நிரூபிச்சுட்டா. என்னது? தம்பி ஆடுனுச்சா ஆடலையா? ஆடலைல. அப்ப மாறி இருக்கான். இப்ப மாறிட்டான். ஐயா
என்ன பொம்பளை பிள்ளைய மாறிட்டாரா? ஆத்தாவோட கருணையே கருணை. சாமி செக்கம்மா தாயே நிஜமாவா? பொம்பளை பிள்ளையா மாறிட்டா. பொம்பளை பிள்ளையாவா? மாறிட்டா. நாங்க எப்படி நம்புறது? என்னது சந்தேகமா இருக்கு. உங்களுக்கு சந்தேகமா இருக்கா? நாங்க நம்ப மாட்டோம். விஜய் உனக்கு சந்தேகமா இருக்கா? எனக்கு தான் பயங்கர சந்தேகம். குள்ளாவ போடாத, அதனாலதான் சந்தேகப்படுறாங்க. நீ பொம்பளை பிள்ளையா மாறி இருக்கன்னு அதுக்கு சந்தேகம். என்னைக்கு செக்கம்மாட்ட சந்தேகம் வந்து எனக்கு சந்தேகம். இரு தம்பி, அவுத்து விட்டு காட்டுறான். நல்ல அவுத்து காட்டுறான். நான் பாக்குறேன் முத அவன் மேலே தம்பிக்கு ஒரு முறை எல்லாரும் ஜோரா கை தட்டிடுவாங்க. வேணுப்பிரியன் வருங்காலத்துல பிள்ளைங்க படிச்சு நீ என்ன ஆகணும் அப்படின்னு கேட்டா நம்மளாவே ஒரு முடிவு பண்ணி என் பிள்ளைய டாக்டர் படிப்போம், என் பிள்ளைய போலீஸ் படிக்க வைப்போம் அப்படின்னு தான் சொல்கிறோம். தவிர அவன் என்ன படிக்கிறான்னு அவன்கிட்ட யாருமே கேட்க மாட்டாங்க. அவன்கிட்ட விட்டுட்டிங்கன்னா இந்த உலகத்துக்கு என்ன தேவையோ அவங்க உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பாங்க. பிள்ளைகளை நல்லா படிக்க வைங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த உலகத்தில் வாய்ப்புங்கிறது ஒரு வாட்டி தான் வரும். இந்த உலகத்திலேயே நல்லா படிக்கணும்டா தம்பி. உண்மைதானே. படித்ததற்கே பெருமை சேர்த்து வைத்திருக்கிறார். ராமநாதபுரம் மாவட்டத்திலே பிறந்து தமிழ்நாடே திரும்பி பார்க்க வைத்தார் ஐயா APJ அப்துல் கலாம் ஐயா அவர்கள். அப்படிப்பட்ட எவ்வளோ மேதைகள் வாய்ப்பு கிடைத்ததுனால தான் பெரிய ஆளானாங்க. உனக்கு இந்த மேடை ஒரு வாய்ப்பா இருக்கட்டும். நல்லா படிச்சு பெரிய ஆள் ஆகணும். சூப்பரா தம்பி. போன வருஷம் மேடையில் ஏறி பர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு. ஓஹோ, போன வருஷமும் சூப்பர். ஒவ்வொரு வருஷமும் தைரியமா வந்திருக்க பத்தியா. வாழ்த்துக்கள். நல்லா படிச்சு பெரிய ஆளாகணும். என்னத்துக்கு படிக்க போற? போலீஸ் ஆக போறியா, கலெக்டர் ஆக போறியா, டாக்டர் ஆக போறியா? என்ன படிப்பு? டாக்டர். வாழ்த்துக்கள். அந்த பையனை பெத்தவங்க எங்கப்பா இருக்கீங்க? தாய் தகப்பன் அவங்களுக்கு முதல்ல ரொம்ப பெருமை. ஏன்னா பையன் இந்த அளவுக்கு பேசுறதே ஒரு பெரிய விஷயம்தான். நன்றி. இவரங்க மேடையிலே சிறந்த முறையில் நடித்து நம்ம எல்லாம் மகிழ்வித்த, கொஞ்சம் கூட ஒரு அச்சம் இல்லாம பயம் இல்லாம, அதுதான் பெரிய விஷயம். நம்ம எல்லாம் மகிழ்வித்த அன்பு தம்பி, இந்த மண்ணின் மைந்தன் வேலுப்பிரியன் அவர்களுக்கு பாலமுருகன், தூத்துக்குடியை சேர்ந்த பாலமுருகன் அவர்கள் ரூபாய் 501 பரிசு. சூப்பர். வாழ்த்துக்கள். நல்லா பெத்தவங்களுக்கு ஒரு பெருமையே இதுதான். தைரியமா பிள்ளைகளை வளர்க்கணும். அதே போல நன்றி சொல்லிடுவோம். நன்றி. பிள்ளைகளை காலையில ஸ்கூலுக்கு எந்திரிச்சு அனுப்பும் போது இந்த சாப்பாடெல்லாம் சுட சுட செஞ்சு கொடுத்து அனுப்பி விடுவீங்க. அதே போல் இந்த சாப்பாட்டை ஆற வச்சு கொடுத்து அனுப்புங்க. ஏன்னா பிள்ளைகள் சுட சுட அவசரமாக பள்ளிக்கூடம் போகிற காரணத்தினால சூடாக கொடுத்து பிள்ளைகளுக்கு நிறைய பிள்ளைகளுக்கு இதயம் பாதிக்கப்படுது. இதெல்லாம் எங்களோட கடமை சொல்ல வேண்டியது. அதனால பிள்ளைகளை பத்திரமா பார்த்துங்க. சூப்பரா தம்பி, வாழ்த்துக்கள். போய் உட்காந்துக்குங்க. நன்றி. அம்மா இந்த இடத்துல நீ என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்க? அன்பு அண்ணன் சின்னங்குன்றக்குடியை சேர்ந்த முரளி அவர்கள் சார்பாக எனக்காக அன்பளிப்பு வழங்கி பெருமைப்படுத்தியிருக்கிறார்கள். அன்பளிப்பு வழங்கி பெருமைப்படுத்திய அன்புள்ளவங்களுக்கு நன்றி. அதே போல் பழனி பாத யாத்திரை போயிட்டு நம்ம வீட்டுக்கு கூட போகாமல் நாடகத்தை பார்க்கணுன்னு வருகை தந்திருக்க அன்பு சகோதரர் நாச்சியார்புரத்தை சேர்ந்த செல்வா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. இன்னும் வீட்டுக்கு கூட போல நாடகம் அப்படியே வந்துட்டாப்ல கிளம்பி. மனமார்ந்த நன்றி. இங்கு வருகை தந்திருக்கும் அன்பு நண்பர் குன்றங்குடியை சேர்ந்த சாலி பிரசாத் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. நிறைய பேர் வந்திருக்காங்க. அத்தனை பேருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு முறைச்சு நிக்கிற முரட்டு குட்டி என்னமா என்னை இயக்கிற ஏதேதோ பேசியும் பார்க்கிற என்னமா ஏதேதோ பேசி மயக்கிற நடந்து வருவோம் சிங்காரி நீ அட்டத்தில என்னைக்குமே பொய்யாரி.
அதான் இப்ப பார்த்தேன் நானு. நேத்து வேற மாதிரி ஆயிடுச்சுல. கடலுக்குள்ள ஓரத்தில கடலுக்குள்ள ஓரத்தில இன்னைக்கு காடப்பிறார் நிக்க அது ரெண்டு தான் நிக்குது. அந்த காடப்புறா கரஞ்சோடனே இன்னைக்கு கலங்குதம்மா என் மனசு. அந்த கடலுக்குள்ள ஓரத்தில காடப்புறா கடலுக்குள்ள ஓரத்தில காடப்புறா ரெண்டு நிக்க. நன்றிப்பா, தேங்க்ஸ். ஆடுனது நான் எதுக்கு துர்ராஜனுக்கு நன்றி சொல்றேன்? அது உனக்கு தெரியாது. என்ன எங்களுக்குள்ள ஒரு இது ஆடுறது திருச்சி விஜயா, எனக்கு நன்றி சொல்லு துர்ராஜனே. கூப்பிடுறது அப்பாங்கிறேன், நன்றி சொல்ற பார்த்தா மாமாவுக்கு சொல்ற மாதிரி சொல்லுது. அந்த சொல்லுக்குள்ள சோடி பூரார் சோழக்குள்ள ஓரத்திலே சோடி பூரா ரெண்டு நிக்க. தேங்க்ஸ்ப்பா, நன்றிப்பா. உட்காந்து யோசிப்பாங்க, யோசிச்சுக்கிட்டு உட்காருவாங்களா, உட்கார்ந்து யோசிப்பாங்களா. நீ இங்க இருந்து ஆடு, புள்ளி அங்கிட்டு விடு. தம்பி என்னப்பா எங்களுக்கு சரியா தெரியல, நீ இங்க இருந்து ஆடி போ, நீ அங்க போமா. உட்கார்ந்து யோசிப்பாங்களா, அப்படி உட்கார்ந்து யோசிப்பாங்களா. இந்த ஆட்டம் இல்ல, இதுக்கு முதல்ல ஒரு ஆட்டம் ஆடினா அந்த மாதிரியா? ஒரு உட்கார்ந்து யோசிப்பாங்களா. மண்டையை பொழந்து விடுவேன். இந்த ஆட்டம் ஆடின முதல்ல இருங்கப்பா, இது உட்கார்ந்து யோசிப்பாங்க. இந்த ஆட்டம் தான், இந்த ஆட்டம் தானே? இங்கிட்டு வா. இத முதல்ல சொல்லிருக்கலாம்ல. விழுந்துச்சு போ. அது கிழக்க சோளம் தெற்க மூலம்பா. ஊரு விட்டு ஊரு வந்து காதல் கீதல் பண்ணாதீங்க, ஊரு விட்டு ஊரு வந்து காதல் கீதல் பண்ணாதீங்க. அப்பா நான் என்ன சொல்றேன், சேர்ந்து போடுற ஒரு மாதிரி இருக்குல்ல, தனியா போடுற மாதிரி இருக்கு. ஒண்ணும் இல்ல, வாங்கிடுமா வருமா. பார்த்தாலும் பார்த்திருக்கேன், பார்த்தாலும் பார்த்திருக்கேன், நான் மாமியார்ட்ட பார்த்திருக்கேன். பழைய அரிசி தான் நல்லா இருக்கும். ஐயா வேணாங்க, சாப்பாட்டுக்கு புதுசு தாங்க என்னைக்குமே நல்லா இருக்கும். நல்லா இருக்காதுமா. இன்னைக்கு வந்த உன்ன போல, இன்னைக்கு வந்த உன்ன போல நான் இதுவரைக்கும் பார்த்ததில்லை, இதுவரைக்கும் பார்த்ததில்லை. கட்ட வண்டி கப்பாத்த வந்த வண்டி, கட்ட வண்டி கப்பாத்த வந்த வண்டி, நாலு தெரிஞ்ச வண்டி நாகரிகம் அஞ்ச வண்டி, நாலு தெரிஞ்ச வண்டி நாகரிகம் அஞ்ச ஓட்ட வண்டி ஓட்டுறமாமா மாட்டிக்கிட்டா நம்மிடமா, ஓட்ட வண்டி ஓட்டுறமாமா மாட்டிக்கிட்டா நம்மிடமா. கொடையிடி
போட்டி போட வரல நான் வரவே விட கை தட்டுங்க. இது ஒரு பொம்பளை புள்ள மேலேயே நம்ம வீட்டை தாண்டி ஒருத்தவளை வந்து அன்பளிப்பு கொடுக்குறாங்களா? கொடுங்க எவ்வளோ வேணாலும் கொடுங்கண்ணே. ஆமாம், எவ்வளோ நீங்கள் கொடுத்தாலும் சந்தோஷம்தான். சிங்கப்பூரை சேர்ந்த ரமேஷ் அவர்கள் சிறந்த முறையில் மிருதங்கத்தை இசைத்துக் கொண்டிருக்கும் அன்பு மகன் காளீஸ்வரன் அவர்களுக்காக ரூபாய் 51 பரிசாக வழங்கி கௌரவப்படுத்தியுள்ளார். வாழ்த்துக்கள். எங்க மாமனார் தான் கொடுங்க, எனக்கு தான் வரும். அப்புறம் அன்பளிப்பு வழங்கி பெருமைப்படுத்திய அன்பு உள்ளங்களுக்கு மாப்பிள்ளை காளீஸ்வரன் அவர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றி கடந்த வணக்கங்களை கலைக்குழு சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி கடந்த காளீசு சார்பாக நன்றி கடந்த வணக்கம். குதிரையில் ஐயனாரு எங்க அம்மா ஓடி வர ஐயனாரு குதிரையில் ஐயனாரு எங்க அம்மா ஓடி வர ஐயனாரு ஓடி வரும் ஐயனாரே. காளீசு ரசிகருக்கு ஒரு ஓ போடுங்கப்பா. டான்ஸாக நடித்துக் கொண்டிருக்கும் அன்பு சகோதரி திருச்சி விஜய் அவர்களுக்கு முரளி மச்சான் அவர்கள் சார்பாக ரூபாய் 101 பரிசாக வழங்கியுள்ளார்கள். நன்றி கலந்த வணக்கம். ஆல பாரு நல்லா இவர் வீச பச்சவில்லா ஓது தங்கோ இது கிந்து கயவ சிங்கோ பாரு நீராடி பாதி பொண்ண ஆடடி ஆடவட்டோ கேளடி ஆடகுனாக்க அது ஒரு கேக்கு மச்சான பாரடி உள்ள ஆலடி என் மகனுக்கு சர்வ சாதாரணம். மனோகரா நீங்க ஆட்டம் அதுக்கு எங்க போறது? ஆடி மாசம் காத்தடிக்க வாடி கொஞ்சம் சேர்த்தனைக்கு மானே மாங்குயிலே ஆடி மாசம் காத்தடிக்க வாடி கொஞ்சம் சேர்த்தனைக்கு மானே மாங்குயிலே அடி நானே ஆங்குயிலே அடி கஞ்ச மாடு கம்பு
பலம் பாத்தியா பெருசு பாத சைஸ்ல தான் எம்மா பெருசு பாத்தியா தேங்க்ஸ்ப்பா, நன்றிப்பா. என்ன மனோகரா, நன்றி, தேங்க்ஸ். பாத்துக்க, இதை விட்டா வேற எனக்கு வார்த்தை தெரியல. 4 மூட அரிசியை தூக்கி மேல போட்ட மாதிரி இருக்கும். இல்ல இதாலதான் எனக்கு வாழ்க்கை வந்துச்சு. இது பண்றத பார்த்தா இதால போயிடும் போல இருக்கு. பரவாயில்ல, இருக்கட்டும். நல்லா ஆடுற, நல்லா பண்ற, எல்லாம் பண்ணிக்கிட்டு நல்லா பண்றேன்னா இவளை போல ஒருத்தவள் என் வாழ்க்கைக்குள் இருந்தால் மிகவும் சந்தோஷமாகவும். காதல் எப்படிப்பட்ட காதல் தெரியுமா? சொல்லுங்க. பழைய காதல். அந்த ஷாக் அடிக்குமாப்பா, லைன் போகுதான், தயவு செஞ்சு அதில் கையை வைக்காதீங்க. மைக் செட்ல இருந்து சொல்றாங்க. ஆமா, பின்னாடி போங்க, இல்ல இறங்கி வந்து பாருங்க. இரவிலே தோன்றும் நிலவை போலவே, நிலவை போலவே வாழகுமரி நீயும் வந்த போதிலே, வந்த போதிலே நேசமாக பேசிடாமல் பாசமலருமா, ஆசையில் கொஞ்சிடாமல் மலருமா, நேசமாக பேசிடாமல் ஆசமலருமா, ஆசையில் கொஞ்சிடாமல் மலருமா, அன்பிலே ஆடும் அமுதிலே பாடும் கண்கள் உறங்கிடுமா, காதல் கண்கள் உறங்கிடுமா, காதல் கண்கள் உறங்கிடுமா, என்று உறங்கிய போதும் கண்கள் உறங்கிட போதும், கண்கள் உறங்கிடுமா, காதல் கண்கள் உறங்கிடுமா, காதல் கண்கள் உறங்கிடுமா, உண்டு பலத்திடும் நெஞ்சம் உறவை நாடி கண்கள் உறங்கிடுமா, காதல் கண்கள் உறங்கிடுமா, காதல் கண்கள் உறங்கிடுமா. இதயவானிலே தோன்று கனவை போலவே, நினைவை போலவே உதயவானே காதல் ஊசலாடி, ஊசலாடி நேசமா 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 நேசமா. அவனை பாட கூட விட மாட்டேங்கிறேன். காதல் பண்றேன். வேகத்தடையில வண்டி அப்படி நிக்கிறேன். நேசமா பேசினா பாசம் மலருமா, ஆசை தீர கொஞ்சிடாமல் இன்பம் மலருமா, அந்த நிலவே ஆடும் நமது நிலை பாடும் கண்கள் உறங்கிடுமா, உறங்கிடுமா, காதல் கண்கள் உறங்கிடுமா, கண்கள் உறங்கிய போதும் நீங்கள் உறங்கிய போதும் கண்கள் உறங்கிடுமா, காதல் கண்கள் உறங்கிடுமா, காதல் கண்கள் உறங்கிடுமா, உண்டு கலந்திடும் நெஞ்சம் உறவை நாடி கெஞ்சும் கண்கள் உறங்கிடுமா, காதல் கண்கள் உறங்கிடுமா, காதல் கண்கள் உறங்கிடுமா. ஆஹா, நன்றி நன்றி நன்றி. என்ன இனிமையான பாடல். உண்மையாலுமே இன்னைக்கு மனசு ரொம்ப இன்பமா இருக்கு. தை திருநாள், தைப்பூசம் அன்னைக்கு ஆமா, எங்க ஏதாவது ஒரு ஊரு கிடைச்சிருமோ மாட்டிக்கோமோன்னு பயந்துகிட்டு இருப்போம். ஆனா அந்த மாதிரி இல்லாம சிறப்பான ஒரு ரசிகர்கள், பாவம், சிறப்பான ஒரு ஊரு, சிறப்பான பக்கமேளம், சிறப்பான மைக் செட்டு, இவங்க எல்லாரையும் பார்க்கையில என் மனசு இன்னைக்கு எப்படி தெரியுமா இருக்கு? இன்பமே